ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி அப்படின்னு யோசிச்சாலுமே கூட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இதில் சில விஷயங்களை இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க, பட் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 3. யோரோட பிரதர் யோரிய காமிக்கிறாங்க. ஸ்டேட் செக்யூரிட்டியில வேலை பார்க்குற ஒரு ஆளு இன்ஃபர்மேஷனை எதிரி கவர்மெண்ட்டுக்கு லீக் பண்றான். அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்டை வச்சு நம்ம டார்கெட் ரூம்குள்ள என்டர் ஆயிட்டான். அவன் கூட இருக்கிற 2 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா தெரியுறாங்க. டார்கெட் சோஃபா பக்கமா உட்காந்துட்டான் அப்படின்னு யோரி எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றான். ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இப்போ போனா ப்ரூஃபோட அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு யோரி சொல்லவும், இப்போ தயாரா யோரின்னு கேட்கவோ யோரியோ தயார்னு சொல்றான். இப்போ சீனியர் ஆஃபீஸர் உள்ள போயிட்டு ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு ஐடியா காமிச்சு அரெஸ்ட் பண்ண போனா ஜன்னல் வழியா அவன் எஸ்கேப் ஆகி போகவோ யோரி அவனை பிடிக்கிறான். உன்ன மாதிரி துரோகிங்களுக்கு கம்பிக்கு பின்னாடி தாண்டா வாழ்க்கை அப்படின்னு யோரி சொல்றான். யோரி லாஸ்ட் மிஷனை நல்லபடியா முடிச்ச இன்னொரு மிஷன் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவை பத்தி நிறைய பேர் தப்பா ரிப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் தப்பா காமிக்கணுங்கிறதுக்காகவே இது எல்லாமே ஃபேக்கான நியூஸா ரெடி பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா இவன் பிராங்க்லின் பெர்கின், இவன் யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் வைக்கிறான், அதை யார் காசு கொடுத்து வாங்குறாங்கிற டீடைல கலெக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் பத்தி தப்பா எழுதின ரிப்போர்ட்டர் தான் இவன். அதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கம்பெனில இருந்து வெளியே போய் வேற சோர்ஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆபீசர் சொல்லவும், ஏன்ட்ட விடுங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு யோரி சொல்றான். பிறந்த நாட்டை பத்தியே தப்பா பேசுற இவன் என் சிஸ்டர் சுவாசிக்கிற அதே காத்த சுவாசிக்கான்னு நினைக்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு யோரி டென்ஷன் ஆகுறான். இப்ப 6ஆம் தேதி J095 பிராங்க்லின் பெர்கின் 7:21 எந்திரிச்சு டிவி பாக்குறான். அதுல ரிப்போர்ட்டர் பத்தி தப்பா பேசுறான். 8:10 அவனோட போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு கிளம்புறான். வேலையை பத்தின டீடைல்ஸ் அப்பண்டிசிஸ்ல பார்க்கவும் UA ட்ரெயின்ல டிராவல் பண்றான். கூட இருக்கிற பேசஞ்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட அப்பண்டிசைஸை பார்க்கவும் 12:06 சப்ஜெக்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரை மீட் பண்றான். செட் A லஞ்ச் அவன் ஆர்டர் பண்றான். அவங்களோட கான்வர்சேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட அப்பண்டிசைஸை பார்க்கவும் ஈவினிங் 5:49 சப்ஜெக்ட் ஒர்க் முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறான். 6:33 சப்ஜெக்ட் நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிராமாவை பாக்குறான். ஃபீமேல் லீட் ரோல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு யோரி எல்லா ரிப்போர்ட்டையும் கடந்த 3 நாளா ரெடி பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே சூப்பர் டீடைல்டா இருக்கு. யோரி நீ வேணா ரெஸ்ட் எடுக்கோ, வேற ஆளை போடுறன்னு ஆஃபீஸர் சொல்லவும், இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இது ஜுஜோபி அப்படின்னு யோரி ரிப்போர்ட்டை கொடுக்குறான். ஆர்டருக்கு பதில் யோர்னு தப்பா அவன் டைப் பண்ணி வச்சிருக்கான். பாரு தப்பா டைப் பண்ணிருக்க, ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாரு. பிராங்க்லினோட டோர் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இந்த மாசம் வீட்டு வாடகை இன்னும் தரல, எப்பதான் தருவா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் வந்து கேட்கறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்களேன்னு பிராங்க்லின் கேட்கறான். இதே தான் போன வரமும் சொன்னேன், இன்னும் ஒரு நாள் தான் டைம், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்பா நான் வெளியே போயிட்டு வந்துருதான் பிராங்க்லின் கிளம்பவோ இவங்களும் அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரியுதோ, அவன் ஏன் திருத்திறன் மொழிகிறான் யோரி பார்க்கவும் ஃபேக்கான நியூஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாரு. ஒரு அரசியல்வாதி பேசிட்டு இருக்கத சீக்கிரட்டா அவன் போட்டோ எடுக்கிறான். இவன் போட்டோ எடுக்கிறத யோரியோ போட்டோ எடுத்துட்டான். சில பேர் தெருவில் குடிச்சிட்டு இருக்காங்க, அதையும் போட்டோ எடுத்துட்டு நல்லா ஷார்ட்டா கிடைக்கல அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கும்போது தண்ணி துப்பாக்கி எனக்கு கூடுறான்னு ஒரு பையன் கேட்கவோ, இது என்னோடது நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லவோ, அந்த சின்ன பையன் இருந்து துப்பாக்கியை பிடிங்கி குப்பத்தொட்டியில போடுறான். அந்த பசங்கள்லாம் அதை போய் எடுக்க போகவும் அதை இவன் போட்டோ எடுத்துட்டு பஞ்சத்தில் இருக்கும் நாடு சிறுவர்கள் உணவுக்காக குப்பையில் தேடுகிறார்கள், இந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். உன்னை போலீஸ்ட புடிச்சு கொடுக்குறோம் பாரு அப்படின்னு அந்த பையன் திட்டவும், இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், உனக்கு மட்டுமே நீ எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைச்சா போலீஸ் ஒன்னதான் வந்து பிடிச்சு கொன்றுவாங்க அப்படின்னு பிராங்க்லின் சின்ன பையன் சொல்லிட்டு போகவும் யோர் டென்ஷனாகி அவனை அடிக்க போறான். காசு யார் கொடுக்காங்க, பையர் யாருன்னு தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றாரு. பிராங்க்லினுமே இப்போ அந்த நியூஸா ரிப்போர்ட் ரெடி பண்றான். பிராங்க்லினோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து, மகனே திரும்பவும் ஏதாச்சும் தப்பு பண்றியான்னு கேட்கவும், அப்பெல்லாம் எதுவும் பண்ணல, சும்மாவே இருந்தா காசு வரும்னு நினைச்சிங்களா, இந்த மாதிரி மொக்கையான ஓட்ட வீடு கூட நம்ம நிறைய காசு கொடுக்கணும் அப்படின்னு பிராங்க்லின் சொல்லவும், நீ நியாயம் நேர்மன் பேசாம இருந்தா அவன் ரிப்போர்ட்டர் வேலையாச்சும் இருந்திருக்கணும் அவங்க அப்பா சொல்லவும், நான் ஆசைப்படுறதெல்லாம் இந்த கண்ட்ரி ஒரு பெட்டரான பிளேஸா மாறணுங்கிறது தான், கவர்மெண்ட் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எங்க அம்மா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு வேலையை பாருங்கப்பா அப்படின்னு பிராங்க்லின் கிளம்பவும், பிராங்க்லின் அவன் ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறையோட தான் நடந்துக்கிறான் அப்படின்னு யோரி டைப் பண்ணிட்டு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கிழிச்சு போடுறான். 11ஆம் தேதி 8:36 சப்ஜெக்ட் அவனோட போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்புறான் அப்படின்னு யோரியுமே அவனை ஃபாலோ பண்ணி போறான். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி தான் யோரி நிக்கிறான். இன்ஸ்பெக்டர் இந்த மெயில் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டாரு, டெலிவரிக்கு அனுப்பிடலான்னு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்கவும், நீங்க வேணா போய் சாப்பிடுங்க, நான் இந்த பாக்ஸ் அங்க வச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு பிராங்க்லின் அந்த பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணி முடிச்ச போஸ்ட்ல அவன் கொண்டு வந்த அந்த சீக்கிரட்டான போஸ்டையும் யாருக்கோ தெரியாம கலக்கலான்னு அதுல வைக்கலான்னு போகும்போது, அந்த போஸ்ட்டை மட்டும் நீ அதுல வை, அதோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு யோரி பாக்குறான். அவனுமே அந்த போஸ்ட் அதுக்குள்ள போட்டுதான். 15ஆம் தேதி காலை 8:02 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரியாப்பா வேலைக்கு போயிட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு பிராங்க்லின் கிளம்பிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா பாக்குறான். ஸ்டேட் சர்வீஸ் போலீஸ் அங்க நின்னுட்டு இருக்கவும், அப்பா நான் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிராங்க்லின் கீழே இறங்கி போறான். என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி அவன் போய் கேட்கறான். யோரி அனுப்பின போஸ்ட்டை காமிச்சு, இது நீ எழுதின லெட்டர் தானே, பையரை நாங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லவும், எப்போல இருந்து ஸ்டேட் சர்வீஸ் பிரச்சனை பண்ணாம இப்படி மெல்ல அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு அவன் கேட்கவும், உன்னை அரெஸ்ட் பண்றதுதான் எங்க கடமை, பட் அது உன் ஃபேமிலி முன்னாடி பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல அப்படின்னு யோரி சொல்லவும், இதுல யார் கெட்டவங்க, மோசமான கவர்மெண்ட்க்கு நாய் மாதிரி வேலை பாக்குறிய நீயா, இல்ல தப்பு பண்ற கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கறேன் நான் கெட்டவனான்னு கேட்கவும், தான் ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுக்கறவன் தான் கெட்டவன், கண்டிப்பா நான் என் ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யோரி சொல்றான். புதிய திட்டத்துல உங்க அப்பாக்கு கிடைக்க வேண்டிய பினான்சியல் ஹெல்ப் நான் ஏற்பாடு பண்ணுதேன் அப்படின்னு யோரி சொல்லவும், அவனும் தேங்க்ஸ் சொல்றான். யோரி எந்த மிஷனா இருந்தாலும் சூப்பரா முடிக்கிறப்பா அப்படின்னு ஹையர் ஆஃபீஸர் வந்து பாராட்டுறாரு. எல்லா மிஷன்லயும் எப்படிதான் நீ இவ்வளவு டெடிகேட்டடா இருக்கியோன்னு கேட்கவும், நம்ம செய்யற வேலை அந்த நாட்டு மக்களை காப்பாத்துது,
அதுவே என்ன சேர பண்ணுது, அந்த சேரிங்கோடயே கண்டிப்பா அந்த ஏஜென்ட் ட்வைலைட்டையும் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றான். யோரி சோகமா இருக்கிறதுனால அவன் சிஸ்டர் பாக்குறதுக்கு வந்திருக்கான். இந்த லாய்டு வீட்ல இல்லாம வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யோரி பாக்குறான். யோரி நீ ஓகே தானா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோர் கேட்கவும் யோரியோட மைண்ட ஆனியா ரீட் பண்ணிருந்தா எதுவும் இல்ல அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். அவன் சோகமா இருக்கான்னு தெரிஞ்ச ஆனியா போய் அவனை தட்டி கொடுக்குறா. எப்பவுமே நீ நல்ல வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி யோர் வந்து அவனை தடவை கொடுக்கவும் முகத்தை அடக்கி வச்சிருந்த யோரி கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தான். யோர் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே அளவோ டே பக்கத்து வீட்டுக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. ஆனியா உட்காந்து அந்த ஸ்பை கார்ட்டனை பார்த்துட்டு இருக்கா. பாண்ட்மேன் பாடி கார்டா இருந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறான். இப்ப அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிருந்தான். என்னானாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாண்ட்மேன் இப்ப அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து அடுத்த மிஷனுக்கு போறான். பாண்ட்மேன் நீங்க உண்மையிலேயே கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆகுறா. இந்த கவர்மெண்ட்டும் சிஸ்டமும் சரியில்லை, நான் இதை அழிக்காம விட மாட்டேன், அதுக்கு தடையா இருக்கிற ஒன்னியும் தான் அப்படின்னு சொல்லி பாண்ட்மேன் ஒரு பொண்ணு கொல்ல போனா அவளையும் வந்து பாண்ட்மேன் பேசியே கரெக்ட் பண்ணிருந்தான். இந்த நாட்டுக்கடையில நான் சமாதானத்தை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாண்ட்மேன் சொல்றான். எங்க அப்பா சீக்ரெட் பாம்ப ரெடி பண்றாரு, அவரை தடுக்கணும்னு ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்கறா. அவங்க அப்பாவை தோக்கடிச்சா அந்த பொண்ணையும் அவன் கரெக்ட் பண்ணிருந்தான். ரவுடியா ஒரு பொண்ணு எல்லாரையும் கொலை பண்றா, அவளையும் போய் இவன் பேசியே கரெக்ட் பண்ணிருந்தான். ஈவல் ஆர்கனைசேஷன் ஒரு பொண்ணு நடத்துறா, அவளையும் போயிட்டு இந்த பாண்ட்மேன் கரெக்ட் பண்றான். இந்த மாசம் வீட்டு வாடகை தரல, அது போக நிறைய சத்தம் வருதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் வந்தா ஹவுஸ் ஓனரையும் அவன் கரெக்ட் பண்ணிருந்தான். ஹே பாண்ட்மேன் உண்மையிலேயே எங்கல்ல எந்த பொண்ணு லவ் பண்ற ஒழுங்கா சூஸ் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா லேடிஸோட முகத்திலயும் ஸ்மைல பாக்குறது தான் என்னோட ஆசை அப்படின்னு அவன் சொல்லவும் எல்லா கேர்ள்ஸுமே அவனை அடிச்சு ஷூட் பண்ணி கத்தியால குத்தின்னு பாண்ட்மேன் அடிச்சு போட்டு போயிருந்தாங்க. பாண்ட்மேன் அட்வென்ச்சரர் தொடரும் அப்படின்னு போடவும் ஐநா இப்படிதான் இருப்பாங்களா, பிராங்கி கிட்ட இதை பத்தி பேசணும்னு ஆனியா பார்க்கவும் பாண்ட்மேன் கண்டிப்பா ஒரு ஜென்டில்மேன் எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப நான் அந்த போலார் பியர் ரைடு போகணும் அப்படின்னு ஆனியா சொல்றா. ஸ்லோவா போற அந்த ரைட்ல அப்படி என்னதான் ஜாலி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனியா அலற மாதிரி போகவும் யோரா அவளை ரைட் பண்ண விடுங்களேன்னு சொல்றா. ஆனியாவும் அதுல ஜாலியா ரைட் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு ரவுண்டு போகணும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஆனியா டிவியில் பீச் சீனை பார்த்துட்டு எனக்கோ ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம ஹீரோவா அவளை ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பரவாயில்ல ஆனியா ஜாலியாக எங்கே என்ஜாய் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் இதில் ஒன்றுக்கு போயிட்டேன், யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு பசங்க மைண்ட் அவள் ரீட் பண்ணிட்டு இனி நான் ஸ்விம்மிங் பூலே போக மாட்டேன்னு வா சொல்கிறா. ஆனால் அவள் அதை நல்லா தானே என்ஜாய் பண்ணா, சின்ன பசங்களை புரிஞ்சுக்கிடவே முடியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். டேமியனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அலாரம் அடிச்சு எந்திக்கிறாங்க. டேமியன் அன்னைக்கே மாதிரி லேட்டாக இருந்துச்சு, பனிஷ்மெண்ட் வாங்காதீங்கன்னு பார்த்தா டேமியன் இவங்களுக்கு முன்னாடியே எழுந்துச்சு படிச்சுட்டு வந்து நிற்கிறான். அப்படிங்க ஆனியாவை காமிக்கிறாங்க. அவள் டைம் ஆகியோ தூங்கிட்டு இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும் ஏந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ எழுப்பி இருக்கான். பட் அவ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோடும் தேர்ட் எபிசோடும் மட்டும்தான் நிறைய ஃபில்லர்ஸ் இருக்கும். பட் ஃபோர்த் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.